அன்னியும் பசுபோல் லாபத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ ஆண்டவனா திகழக்கூடிய யாதவகுல சிகாமணி கண்ணனையும் அந்த அம்மனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சபையில் இருக்க அவற்றவர்களுக்கு நாடக ஆசிரியர் நாடக நண்பர் உனக்கு வணக்கம். வேதகிரி ராட்சதன் தேவி மங்கள வள்ளி வீட்டுக்கார் இருந்தா அதாவது முருகன் பெருமான திரைப்பேரை கொண்ட ஐயா அவர்கள் முருகனை சொல்லுங்க. முருகன் ஐயா அவர்கள் நமக்காக நமக்காக தன் சிறிய தந்தைக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 201 ரூபாய் சுபேஜயம். அந்த 201 அவருடைய பங்கிலே 201 லட்சமாக பெறுவது அப்படி என்று அம்மனை சுபேஜயம். ஐயா தங்கள்
பரியந்தோம் தங்களை எதிர்மாறாக நேருக்கு மாறாக நான் பேசுவதில்லை. அதனால் இப்பேற்பட்ட புலவர்களும் கவி வாணர்களும் கற்பிலே சிறந்திருக்கக்கூடிய மாதர்குல மாணிக்கங்கள் நிறைந்த சபையிலே இந்த அடியாள வேண்டிய வர வைத்த இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. இப்ப ஒரு ஆர்வ போகக்கூடியோடும் வாக்கு வல்லையும் புஜா கீர்த்தியும் கனக கங்கன விஜய கீர்த்தி புஜா கீர்த்தியும் எங்க போறீங்க? கூத்து நின்னாலும் விரதக்கார பாப்பா சாப்பாடு வச்சோட பாத்து இந்த கோசு போயிட்டு வந்தா வானாங்க ஏன்டா இவரு வானான்றது எனக்கு அப்ப தெரியாது. ஏமாட்டு சாப்பிட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த தெருக்கூத்துல எனக்கு பொட்டு வச்ச வாஜாரு எங்க ஊரை சேர்ந்தவங்க அவங்க இறந்துட்டாங்க. அப்போ இறந்தும் போது 97 வயசு அவங்களுக்கு. எங்க வீட்டு அம்மா காலையில மீன் குழம்பு வச்சு முட்டை வறுத்து சாப்பாடுலாம் செய்துட்டாங்க. செய்த உடனே ஒரு 9:30 மணிக்கா அவர் இறந்துட்டாங்க. சாப்பாடுலாம் செய்த பிறகு 4 நாளைக்கு சாப்பாடு வேலை செய்தாங்க. வீட்டு வேலை செய்ய வராங்க. மீன் குழம்பு. ஆமா. அப்ப செத்த பிற்பாடு கவிச்சு சாப்பிடலாமா? அதுவும் பொணத்தை வச்சு சாப்பிட முடியும். அது பங்காளி ஆச்சு. அப்புறம் என்ன பண்ண என் மாமன் போய் ஆயிடுச்சுன்னா 2 தோசை சுட்டு கொடுத்தாங்க. சட்னியை சாப்பிட்டேன். மதியானம் போய் எங்கடி சாப்பாட்டாங்க மீன் குழம்பு. ஐயோ பணம் வேற கிடக்குது. நம்ம பங்காளி பணம் செத்து போய் கிடக்குது. வேணும்னா செத்தவங்க ஆளுலாம் செய்து வச்சு ஒரு கோசு இத போட்டு சாப்பிடுறாங்க. சத்தியமா சொல்றேன் இந்த கோசுல எவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியும்? 2 புடி ஒரு புடி சாப்பிடலாம். அவ்வளவுதான் வயிற்றுக்கு சாப்பிட்டு அந்த கோசுல என்னன்னா பொட்டி சேர மாட்டேங்குது. பாட்டு பிரிங்க இது என்னடா யோசனை பண்ணிட்டா இதுதான் பொழுது மதியானம் சாப்பாடு கூட கோசல சாப்பிட்டா தொண்டை வருமா? கோசல சாப்பிட அந்த புண்ணியா கோசல இல்லடா கோசல இல்ல இந்த கோசு ஒரு யார் சாப்பிடணும்னு இப்ப எனக்கு தெரியுது. ஒன்று கஷ்டம் வேற ஒன்று மாண்டு போகிறது. அதனால் உங்களை குலத்தை வெட்ட தைக்க அறிவுறுத்துவர்களை தேவர் மூவர்களை வழிவாக்க வேண்டும். சிறப்பிடிக்க அப்படி என்று ஏவகுலம் சென்று அந்த தேவரை சிறப்பிடிக்க போகிறேன்.
தேவர்களை பழைத்தால் உங்களுக்கு மரணம் வந்து நேர்ந்து உனக்கு புத்திமதி சொல்ற புண்டத்தில் அது புத்தி வந்து இல்லையா அந்த ஓவை எடுத்து வெறியும் அக்கான்னு கூப்பிடு. ஏன் தம்பி நாளைக்கு வச்சிடலாம். ஓட்டே போறீங்க போறேன். போறீங்க குதி போய் வரேன். போறவங்களை நம்மள ஏன் தடுக்கணும்? பொம்னாட்டி உடம்பு பொம்னாட்டிக்கு தான் தெரியும். அது நான் என்ன பண்றேன்? போய் பட்டு வெத்தலை வாங்கி ஹாய் போனவங்களை தடுக்கூடாதா? ஒரு இடம் போறேன்னா போய் வான்னு வீரத்தில விட்டு அனுப்பணும். போய் வரேன். அதனால சென்று தேவர் மூவர்களை வெற்றியோடு சிறப்பிடித்து வரீங்களா? ஐயோ போய் வாரு. ஒருவருக்கு இருவர் துணை. உன் தம்பியாத்திரக்கூடிய பூஜா கிரிராட்சதன் பூதராட்சரை அழைத்து அவரோடு ஒன்றோடு சென்றால் போக முடியாத வெற்றி அதிகரமாக சென்று என் தம்பி பூதராட்சதன்